தமிழ் வளர்த்த மதுரையில் சம்மட்டிபுரத்தில் பர்மா இடியாப்ப கடை மாலை 6 மணிக்கு தனது விற்பனையை தினமும் புதிதாகவும் பரபரப்பாகவும் தொடங்குகிறது. எப்போதும் பரபரப்பாக இயங்கி வரும் மதுரை மல்லிதான் சிறப்பு என்றால் இடியாப்பமும் ஒரு வகையில் சிறப்புதான். பச்சரிசி மாவை கொண்டு தயாரிக்கப்படும் அரிசி இடியாப்பம் மற்றும் கேழ்வரகு என அழைக்கப்படும் கேப்பையின் மாவை கொண்டு தயாரிக்கப்படும் கேப்பை இடியாப்பம் என இரு வகையான இடியாப்பங்கள் இங்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்றன. பெரிய அளவிலான இட்லி செய்யும் பாத்திரம் தீ மூட்டப்பட்ட ஸ்டவ் அடுப்பில் மாலை வேளையிலேயே ஏற்றப்படுகின்றது. உட முடியாதவங்க குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி என்ன குடிக்கலாம்னு தேர்ந்தெடுத்தோம். அதில் வந்து இடியாப்பம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக செமிச்சிடும். அதனால் அந்த உணவை தேர்ந்தெடுத்து நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அரிசி மாவு இடியாப்பம், கேப்ப இடியாப்பம் ரெண்டுமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ரெண்டுமே நல்லா போயிட்டுருக்குது. 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் இந்த இடியாப்ப கடையை இளைஞர்கள் தான் நடத்தி வருகின்றனர். இடியாப்பத்திற்காக தயார் செய்யப்பட்ட பச்சரிசி மாவை பதமாக எடுத்து இடியாப்பம் புள்ளியும் கட்டையை கொண்டு நேர்த்தியாகவும் அதே நேரத்தில் விரைவாகவும் இட்லி பாத்திர தட்டில் புளியப்படுகின்றன. அவ்வாறு புளியப்பட்ட இடியாப்பத்தை ஏற்கனவே தயாராக உள்ள பாத்திரத்தில் எடுத்து வைத்து வேக வைக்கின்றனர். சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு சுட சுட ஆவி பறக்க தயாராகின்றது இந்த இடியாப்பம். அடுப்பில் வேகும் போதே கடையில் கூட்டம் மொய்க்க தொடங்குகின்றது. கேப்பை இடியாப்பமானது சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்ததாகவும் கூறப்படுகின்றது. இவற்றுக்கு தேங்காய் துருவல், தேங்காய் பால் மற்றும் சர்க்கரையும் சேர்த்து வழங்கப்படுகின்றது. இந்த பர்மா இடியாப்பிலேருந்து நைட் இடியாப்பம் சுட சுட கிடைக்குது. 2 மணிக்கு கிடைக்கும். சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி வாங்குறாங்க. இது சைடிஷாக தேங்காய் பூ, ஜீனி எல்லாம் கொடுக்குறாங்க. காரத்துக்குனா தக்காளி சட்னி தராங்க. மிகவும் மலிவு விலையில் விற்கப்படும் இந்த இரு வகையான இடியாப்பம் மதுரை மக்களிடையே பெரும் சிறப்பு வாய்ந்த உணவாக திகழ்கின்றது. இந்நிலையில் பணிக்கு செல்லும் இல்லத்தரசிகள் தங்களது வீடுகளில் சமைக்க முடியாத சூழலில் பர்மா இடியாப்ப கடையைத்தான் நாடுகின்றனர். எளிதில் செரிமானமாக்கக்கூடிய உணவு என்பதால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆர்வமுடன் வாங்கிச் செல்வதாக தெரிவிக்கின்றனர். இந்த கடை வந்து ஒரு 5-6 வருஷமாக இங்கே இருக்குது. நான் ரெகுலராக இங்கே வந்து வாங்கிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா இது வந்து சீக்கிரமாக சமைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. இதிலே கேப்பை, அரிசி இந்த மாதிரி வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாருமே எடுத்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. விரும்பி வந்து வாங்கிட்டு இருக்கோம். நானும் இங்கே ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன். தினசரி மாலை 6 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 2 மணியையும் தாண்டி கடை செயல்படுவதால் இக்கடையை சுற்றி உள்ள மருத்துவமனைகள், தங்கும் விடுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ளவர்கள் அதிக அளவில் இடியாப்பத்தை வாங்கிச் செல்கின்றனர். இதனால் விற்பனையும் படு ஜோராக நடைபெற்று வருகின்றது. 2 மணி வரை இங்கே இருக்கும் கடை. எப்போனாலும் எனி டைம்னாலும் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். நைட்டு டிஃபன் பசிக்குன்னு சொன்னால் எப்போனாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் பாவு எல்லாமே நல்லா வச்சுருப்பாங்க. சிக்கல்களாக காட்சியளிக்கும் இடியாப்பத்தை தேங்காய் பாலுடன் சேர்த்து உண்ணும்போது சுவை எப்படி கூடுகின்றதோ அதே போன்றுதான் கடையை மிகுந்த சிரமங்களுக்கு இடையே நடத்தி வரும் அதன் உரிமையாளர் கடின உழைப்பை முதலீடு செய்தால்தான் தற்போது கடையை தொடர்ந்து நடத்த முடிகின்றது. காவேரி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் முத்துகிருஷ்ணனுடன் செய்தியாளர் குமரேசன்.